ஜிமத்வகனை விட நாக இனத்தின் சிறுவனே உயர்ந்தவன். காரணம், மனிதர்கள் தியாகம் செய்ய வேண்டும். சிறுவன் தன் மரணத்தின் பயத்தையும் மீறி ஜிமத்வகனை காப்பாற்ற வந்தானே, அவன் தான் உயர்ந்தவன். மிகவும் சரி, நான் போகிறேன். வேதாளம் பறக்க விக்ரமாதித்தன் பின்தொடர்ந்தார். விக்ரமாதித்தன் மறுபடியும் வேதாளத்தை தோளில் போட்டுக்கொண்டு நடக்க வேதாளம் கதை கூற ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் அரசர் ஒருவருக்கு 3 அழகிய ராணிகள் இருந்தனர். ஒரு நாள் அரசரும் முதல் ராணியும் அமர்ந்திருந்தனர். என்ன ரம்மியமான சூழ்நிலை! தென்றல் இதமாக வீசுகிறது. ஆம் அரசே. காற்று அடித்து மரத்தில் இருந்த பூ ஒன்று ராணியின் மேல் விழுந்தது. வலிக்கிறதே, தாங்க முடியவில்லையே. என்ன என்ன ஆயிற்று? இந்த பூ விழுந்ததால் வலிக்கிறது. கைகளை பார்த்த அரசர் அதிர்ந்து போனார். பூ விழுந்து உன் கை எப்படி சிவந்து விட்டதே? சரி, நீ சென்று ஓய்விட. மறுநாள் அரசர் தன் 2வது ராணியுடன் அறையில் அமர்ந்திருந்தார். காற்று வீசியதால் ஜன்னல் திரை விலகியது. அவ்வளவுதான். ஐயோ, என் உடல் எரிகிறதே, என்னால் பொறுக்க முடியவில்லையே. அந்த நிலவின் ஒளி என்னை சுட்டி எரிக்கிறதே. இதை கேட்ட அரசர் சென்று திரைச்சேலியை மூடினார். என்ன இது? உடம்பு முழுவதும் இப்படி ஆகிவிட்டதே. சரி, நீ சென்று ஓய்விட. மூன்றாம் நாள் தன் 3வது மனைவியை அழைத்தார். நடந்து வந்த ராணியின் காதில் அரிசி இடிக்கும் ஓசை கேட்டது. நிறுத்துங்கள், நிறுத்துங்கள்! என்னால் இந்த சத்தத்தை பொறுக்க முடியவில்லை. நிறுத்துங்கள்! இவ்வாறு கதறியபடி மயங்கி கீழே விழுந்தார். சத்தத்தை கேட்டு வெளியே வந்த அரசர், என்ன ராணியின் கையில் கொப்பளம்? சத்தத்தை கேட்டதற்கே கையில் கொப்பளமா? என்ன ஆச்சரியம்! கதையை நிறுத்திய வேதாளம், பதில் கூறுங்கள், யார் மிகவும் மென்மையானவள்? 3வது ராணிதான் மிகவும் மென்மையானவள். முதல் 2 ராணிகள் மீதும் பூ நிலவின் ஒளி என்று உடம்பை தொட்டது. ஆனால் 3வது ராணிக்கோ சத்தத்தை கேட்டதற்கே கை சிவந்து விட்டது. சரியான பதில். ஆனால் நீ மௌனமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் போகிறேன்.